இந்த நாளிலே இதில் தேவன் நமக்கு என்னத்தை சொல்லுகிறார் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் பேசலாம் என்று இருக்கிறேன். தேவ தந்தையினுடைய இதயத்தை குறித்து, த ஃபாதர் ஹார்ட் ஆஃப் காட், தேவ தந்தையின் இதயம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற மனிதர்களின் இருதயம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ரொம்ப நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனிதர்கள் நிமிடத்திற்கு நிமிடம் மாறிவிடுகிறார்கள். ஆனால் தேவ தந்தையின் இதயம் எப்படி இருக்கிறது? நமக்கு எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கிறார். அவருடைய இதயம் எப்படி இருக்கிறது என்று நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். தேவ தந்தையின் இதயம் இந்த ப்ராடிக்கல் சன் என்ற அந்த காரியத்தில் நம்ம இதை பல முறை வாசித்திருப்போம். த ப்ராடிக்கல் சன் என்று சொல்லுகிறோம். த ப்ராடிக்கல் சன் என்ற அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்தவன் இளையவன் என்ற 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதிலே மூத்தவனை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்படவில்லை, இளையவனை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இளையவன் செய்த காரியங்கள் தான் வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அவனை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், முதல் காரியம், he spent money waste with his friend. தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நண்பர்களுக்கு ஊதாரித்தனமாய் செலவழித்தான். அதில் 2வது மகனை குறித்து சொல்லும் பொழுது, அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். நண்பர்களோடு தன்னுடைய வீட்டிலிருந்து தகப்பனுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஊதாரித்தனமாய் செலவழித்தான். இந்த முதல் காரியத்தை நாம் நினைத்து கொள்ளுங்கள். நம்மள நிறைய பிள்ளைகளுக்கு வீட்டில் அப்பா அம்மாவை பிடிக்காது, வீடை பிடிக்காது, ஆனால் வெளியே ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப பிடிக்கும். வீட்டு சாப்பாடு பிடிக்காது, நம்ம கொடுக்குற சாப்பாடு வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்கும். இப்படி நிறைய வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு தேவ தந்தையினுடைய இதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று சொல்லி இருக்கிறேன். முதலில் இந்த ப்ராடிக்கல் சன்னை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் he want to leave out of the father's house. அவனுக்குள்ள என்ன திட்டம் வந்ததென்றால், அப்பாவின் வீட்டை விட்டு வெளியே போகணும், வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிட்டு தனியாக வாழணும் அப்படின்னு நினச்சான். ரொம்ப தனியாக வாழணும்னு நினச்சான். அப்பாவை விட்டு வெளியே போகணும்னு. இன்றைக்கி நிறைய பேர் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தாவே வெளியே போகணும்னு நினைப்போம். எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே உடனே வெளியே போயிடலாம். ஒரு வேலையில் பிரச்சனை இருந்தால் அந்த வேலையை விட்டு வெளியே போயிடலான்னு யோசிப்போம். வீட்டில் கணவனால் பிரச்சனை என்று சொன்னால் கணவனை விட்டு ஓடிடலான்னு நினைப்போம். இப்படி எல்லா காரியத்திலும் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை நிரந்தரமாக இருக்காது. வாழ்க்கையை நிரந்தரம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் இந்த ப்ராடிக்கல் சன்னுக்கு நல்ல வீடு இருந்தது, நல்ல என்வாயர்மெண்ட் இருந்தது, அழகான சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அவனுடைய கெட்ட நண்பர்கள், அவனுடைய சாபகாசம். இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய நண்பர்கள் எப்பொழுதும் கடைசி வரை நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் உயிரே கொடுப்பான்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம நண்பர்கள் எல்லாருமே கடைசி வரை கூட வர மாட்டார்கள். அது மட்டும் அல்ல, அது பெண் பிள்ளைகளுக்கு நண்பர்கள் என்றால் அது நிரந்தரமே கிடையாது. ஆண் பிள்ளைகளுக்காவது நண்பர்கள் கடைசி வரை சிலர் கூட ட்ராவல் பண்ண முடியும். பெண் பிள்ளைகளை பார்த்தோன்னா அவங்க நண்பர்கள் கூட வர மாட்டாங்க. இன்றைக்கி என்னுடைய ஸ்கூலில் படித்த நண்பனை எனக்கு தெரியும், இன்றைக்கி வரை பேசி கொண்டு இருக்கிறேன். நான் கல்லூரியில் படித்த நண்பனிடம் இன்றைக்கு வரை பேசி கொண்டு இருக்கிறேன். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. திருமணமான பிறகு எல்லாம் மாறிவிடுகிறது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போயிடுது. நண்பர்களை பார்க்க முடியறதில்ல, ஸ்கூல் மேட்டை திரும்பி பார்க்க முடியறதில்ல, காலேஜ் மேட்டை திரும்பி பார்க்க முடியறதில்ல. அதனால ஒரு காரியம் நமக்கு நினைவில் வேணும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நிரந்தரம் இல்லை. அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட், பட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட் இஸ் த பெர்மனன்ட். நமக்கு ஒரே ஒரு நண்பர் இயேசு இருந்தார் என்று சொன்னால் அதுதான் நமக்கு பெர்மனண்ட்டாக இருக்கும். நம்முடைய லைஃப்பில் பெர்மனண்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட், அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பெர்மனண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவசியம், நமக்கு ஃப்ரெண்ட்ஸு வேணும். படிக்கிற இடத்துல நமக்கு ஃப்ரெண்ட்ஸு வேணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு பெத்த தாய் தகப்பனையும் சகோதர சகோதரிகளையும் வெறுப்பவர்கள் நிறைய பேர் உண்டு.
ஃப்ரெண்ட்ஸு காப்பாற்றிடுவாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸு போதும், என் நண்பன் போதும்னு. நிறைய குடும்பத்தில் சில பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போய் 3 வருஷம் 4 வருஷம் ஆகிறது. இன்றைக்கும் அம்மாவோடு பேசுகிறதில்ல, சகோதரியோடு பேசுகிறதில்ல. என்ன பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறபடினாலே உங்களிடத்தில் இவர்களுடைய காரியத்தை குறித்து நான் பேச வேண்டும். இவனுக்கு என்ன நினைக்கிறான், அப்பா வீட்டை விட்டு வெளியே போனால் நான் சந்தோஷமாய் வாழ்வேன் என்று நினைக்கிறான். அவனுக்கு அப்பா நல்ல சாப்பாடு கொடுத்திருந்தார், நல்ல உடை கொடுத்திருந்தார், நல்ல உணவை கொடுத்திருந்தார், நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொடுத்திருந்தார். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நான் வெளியே போயிட்டா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறான். அப்ப என்ன செய்கிறான் அப்படின்னா, அப்பா மரிப்பதற்கு முன்பாகவே he is not yet wait for his fathers to die. தன் தந்தை மரிப்பதற்கு முன்பாகவே அவன் வெளியே போக ஆசைப்பட்டான். பொதுவாக பிள்ளைகள் எப்பொழுது வெளியே போவார்கள், தந்தையின் மரணத்திற்கு பிறகு அல்லது தாயின் மரணத்துக்கு பிறகு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போவார்கள். ஆனால் இந்த ப்ராடிக்கல் சன்னு, இந்த 2வது மகன், இளைய மகன் என்ன செஞ்சான், அப்பாவை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு அவனுடைய ஒரு முயற்சி இருந்தது. அப்படியாக அப்பா கிட்ட போய் he is asking his portion, என்னுடைய போர்ஷன் எனக்கு வேணும், என்னுடைய சொத்து எனக்கு வேண்டும் என்று கேட்டான். அப்பா என்ன பண்ணாரு, ஃபாதர் give his property with proper way. தந்தை மகனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை சரியான வழியில் பிரித்து கொடுத்தார். சரியான வழியில் பிரித்து கொடுத்தார். உனக்கு சொத்து தானே வேணும் மகனே, இந்தாப்பா உன் சொத்துக்கான பணம் இவ்வளோ வருதுப்பா, இன்னைக்கு ரேட்டு, இந்த பணத்தை எடுத்துக்கப்பா, நீ உன்னுடைய வழியில் போ என்று சொல்லி அந்த மகனின் விருப்பத்துக்கு ஏற்றபடி தந்தை விட்டு கொடுத்தார். தந்தை விட்டு கொடுத்த பிறகு அவன் வெளியே வந்தான், வேற ஊருக்கு போனான். he went out of far countryக்கு போனான். அதுதான் பைபிளில் சொல்லுது, அவன் தூர தேசத்துக்கு போனான்னு சொல்லியிருக்கு. படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பையன் தூர தேசத்துக்கு போனான். தூர தேசத்துக்கு போயிட்டு அவன் என்ன பண்ணான், ஸ்பெண்ட் ஹிஸ் மணி இன் சின்ஃபுல் வேயா. எப்படி செலவழிச்சான் பணத்தை, பாவமான வழிகளில் செலவழிச்சான். இன்னைக்கு பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா ஒருவேளை நாளைக்கு நீங்கள் படித்து பெரிய ஆளாக வருவீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க. உங்கள் அம்மா வாங்குகிற சம்பளத்தை விட, உங்கள் அப்பா வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக வாங்குவீங்க. அன்னைக்கு உங்கள் பணத்தை பாவமான வழிகளில் செலவழிக்காதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் பாவமான வழிகளில் அந்த பணத்தை என்ன செஞ்சான், செலவழிச்சான். இவன் நல்ல வழியில் செலவழித்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ்லேருந்து வருமானத்தை அவன் பார்க்கல. அல்லது வட்டிக்காவது அந்த பணத்தை கொடுத்திருக்கலாம், காசுக்காரரிடமாவது கொடுத்து அதை 2ஆய் பெருக்கி இருக்கலாம். அதுவும் இவன் செய்யல. he spent his money with sinful way. எல்லா நண்பரையும் கூப்பிட்டான். இன்னும் அவங்க அண்ணங்காரன் இவனை பற்றி விசாரிச்சிருக்கான். தூர தேசத்தில் இவன் வேலை செய்யும்போது அண்ணங்காரன் விசாரித்து வச்சுருக்கான். அண்ணங்காரன் விசாரிச்சுட்டு கடைசியாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவன் சொல்லுவான், வேசியின் இடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டான். எங்கே அழிச்சு போட்டான், வேசியின் இடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்போ அவன் தன்னுடைய பணங்களை எல்லாம் தவறான வழிகளில் அவன் செலவழித்தான். நாம் செலவழிக்கிற பணங்கள் நல்ல வழிகளில் நல்ல இடங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக கருத வேண்டும். அப்போ என்னாச்சு, பணம் செலவழிக்க he lost everything. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்பு, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸு கொஞ்ச நாளில் நம்மளை கெடுத்து கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கெட்ட நண்பர்கள்னால தான் எல்லா மனிதனும் கெட்டு போகிறான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி நான் யாருன்னு சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டு நல்லவன் அப்படின்னா நீ நல்லவனாக இருப்பாய். உன் ஃப்ரெண்டு கெட்டவன் என்று சொன்னால் நீயும் கெட்டவனாக இருப்பாய். உன் ஃப்ரெண்டு கெட்ட வார்த்தை பேசுகிறவன் என்று சொன்னால் நீயும் கெட்ட வார்த்தை தான் பேசுவாய். உன் ஃப்ரெண்டு பொய் பேசுகிறவன் என்று சொன்னால் நீயும் பொய் தான் பேசுவாய். உன் ஃப்ரெண்டு திருடுறவன் என்று சொன்னால் நீயும் திருடுவாய். உன் ஃப்ரெண்டு தீமை செய்கிறவன் என்று சொன்னால் நீயும் தீமை
செய்வாய். அதனால நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லவனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நமக்கு. பேட் ஃப்ரெண்டை என்ன செய்யணும், நம்ம ஒதுக்கிடணும். பேட் ஃப்ரெண்டுன்னா அவன் கெட்ட வார்த்தை பேசுகிற ஃப்ரெண்டு வேண்டாம் எனக்கு, நீ வேண்டாம் போடா, நீ கெட்ட வார்த்தை பேசுகிற, எனக்கு நல்ல வார்த்தை பேசுகிற ஃப்ரெண்டு மட்டும் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கணும். அப்பா அம்மாவை குறை சொல்கிற ஃப்ரெண்ட்ஸு நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. நம்ம இருக்கக்கூடிய வீட்டையும் நம்முடைய உணவையும் குறை சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேண்டாம். அதை வேண்டாம்னு ஒதுக்குற நமக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு வேண்டாம். சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா, டேய் மச்சி வாடா போகலாம், நம்ம சாப்பிட்லாடான்னு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மா திட்டுவாங்கடான்னு, உங்கள் அம்மாவுக்கு என்னடா தெரியவா போகுது, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போனால் உங்கள் அம்மாவுக்கு என்னடா தெரிய போகுதா, போடா அப்படின்னு. அங்கே போனோன்னா, வீட்டுக்கு போனோன்னா அம்மா சாப்பாடு போடுவா, சாப்பிடும்போது கம்மியாக சாப்பிடுவான், அம்மா கண்டுபிடிச்சிருவா, என்ன அது கம்மியாக சாப்பிட்ற, இன்னும் அதிகமாக சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாள். அம்மா சொன்ன உடனே இவன் தம் கட்டி சாப்பிடுவான், வாந்தி வந்துடும், உடனே வாமிட்டிங் எடுப்பான். வாமிட்டிங் எடுக்கும்போது அம்மா சாப்பாட்டை பாப்பா, சாப்பாடு இவன் அங்கே போய் சாப்பிட்ருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான். இப்படி நம்ம நிறைய காரியங்களில் நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளை கெடுத்து விடுகிறது. ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை கூட கெடுத்து விடுகிறது. இந்த மனிதன், இவனுக்கு இப்படி தான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு. he lost everything. காசு குறைய குறைய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக விட்டு போயிட்டான், ஒவ்வொருத்தனாக விட்டு போயிட்டான். கடைசியில் அவன் மட்டும் இருக்கான், கையில் காசு இல்லை. கொஞ்சம் செயின் இருந்தது, செயினை கொடுத்து கொஞ்சம் வாழ்ந்தான். அவனுக்கு இருந்த வாட்ச் இருந்தது, வாட்சை கொடுத்து வாழ்ந்தான். அப்பா போட்ட மோதிரம் இருந்துச்சு, மோதிரத்தை கொடுத்து வாழ்ந்தான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. he lives as a zero. ஹீரோவாக இருந்தவன் என்னவா மாறிட்டான், ஜீரோவாக மாறிட்டான். அவன் ஜீரோவாக மாறிட்டான், ஒரு டெஸ்டிடியூட் ஆயிட்டான். ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கு, he become a destitute என்று போட்டிருக்கு. டெஸ்டிடியூட் என்று சொல்லும் பொழுது யாரும் இல்லாத அனாதை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் சேமிப்பு இல்லாவிட்டால் யூ பிகம் அ டெஸ்டிடியூட். யாரும் இல்லாத அனாதையாக என்ன செய்வீங்க, மாறுவீங்க. அதுக்கு காரணம் மற்றவங்களை குறை சொல்லுவோம், அவங்க என்ன கவனிக்கலை, இவங்க என்ன கவனிக்கலைன்னு சொல்லுவோம். ஆனால் அது உண்மை அல்ல. நம்முடைய பணத்தை நாம் சரியாய் சேமிக்கவில்லை. அதை சேமிக்க தவறுவதனாலே இங்கே இந்த மனிதன் டெஸ்டிடியூட் என்று அழைக்கப்பட்டான். அதுக்கப்புறம் அவனால் வேற வழி இல்லை. எங்கே போகிறான், வேலை தேடுறான், வேலை கிடைக்கல. வேலை எங்கே தெரியுமா கிடைச்சிது, அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க, பன்னி மேய்க்கிற வேலை கிடைச்சிது, ஸ்வான் வேலை. போய் என்ன செஞ்சான், பண்ணையில் போய் வேலைக்கு போனான். யூதர்கள் பன்றியை அருவருப்பாக நினைக்கிறவர்கள். யூதர்களுக்கு பன்றி அருவருப்பானது. பன்றியின் இறைச்சியை சாப்பிட மாட்டார்கள். பன்றி என்ற வார்த்தைகளை கூட வாயிலே உச்சரிக்க மாட்டார்கள். அப்படி உச்சரித்தால் அது பாவம் என்று கருதுகிறார்கள். பன்றியின் மாமிசத்தை சாப்பிடுவது பாவம் என்று யூத மோசேயின் நெறிகள் சொல்லுகிறது. ஆகவே யூதர்கள் பன்றியை வெறுக்கக்கூடியவர்கள். ஆனால் இவனுக்கு என்ன வேலை கிடைத்தது, பன்றியிடம் வேலை கிடைத்தது. அந்த பன்றியை பார்த்துக்கிட்டு இருக்கான். பன்னி நல்லா சாப்பிடுது, பன்னிக்கு நல்ல சாப்பாடு இருக்குது. இவன் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை. இவன் வயிற்றுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. பன்னிக்கு சாப்பாடு இருக்குப்பா, பன்னி நல்லா சாப்பிடுது. பன்னிக்கு வந்து நேரத்துக்கு நேரம் நல்ல சாப்பாடு இருக்கு. அந்த ஸ்வான் ஃபுட்டு கூட இவனுக்கு கிடைக்கல. நாட் ஏபிள் டு கெட் த ஸ்வான் ஃபுட். அந்த பன்றியின் சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. கடைசியாக இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனதெல்லாம் யோசிக்கிறான். இவனுடைய பணமெல்லாம் செலவழிஞ்சதை யோசிக்கிறான். நடு ரோட்டில் நிற்கிறான். நடு வாழ்க்கை எங்கேயும் போக முடியாத ஒரு நிலையில் நிற்கும்போது அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுகிறது, ஒரு சால்வேஷன், ஒரு ரட்சிப்பு ஏற்படுகிறது. அந்த மனம் திரும்புதல் எதை குறிக்கிறது என்றால், அவன் முதல்ல நினச்சான், எங்கள் அப்பா வீட்டில் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு என் வேலைக்காரர்களுக்கு இருக்குது. அப்பா வீட்டில் என்ன இருக்குது, நேரத்துக்கு நேரம் என்ன இருக்குது,
சாப்பாடு இருக்கு, சாப்பிடும்போது அந்த சாப்பாடை மதிக்க மாட்டான். இவன் பணத்தை எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுவான், ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவான், அப்பா வீட்டு சாப்பாடு வேண்டான்னு நினைப்பான். கடைசியில் இந்த குமாரனுக்கு பன்னி சாப்பாடு கூட கிடைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பன்றியின் சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அவங்க அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கு நல்ல ஃபுட் இருக்கு. they have a plenty of food to eat. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் சாப்பிட்றா சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் அம்மா அப்பா சாப்பாடுங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம்ப்போ, சாப்பாடு வேண்டாம்ப்போ, தூக்கிடுவோம். அநேக நேரங்கள் ரட்சிப்புக்கு முன்னாடி கூட நான் பல நாட்கள் அப்படி பண்ணியிருக்கேன். ரட்சிக்கப்பட்டப்போ கர்த்தர் உணர்த்தினார், இந்த மாதிரி சாப்பாடை நீ எத்தனை நாள் தள்ளி விட்டு போயிருக்கிறாய் என்று சொல்லி. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடை வேண்டான்னு ஒதுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் அதை நமக்காக கொடுக்கிற உணவு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை சாப்பிட்றணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இவனுக்கு அந்த வேலைக்காரர்களுக்கு உணவு கடை இருக்குது, இவனுக்கு சாப்பாடு இல்லை. அப்புறம் அவன் வேலைக்காரனுக்கு பசினா என்னன்னு தெரியாதான். அவங்க வேலைக்காரர்களுக்கு பசினா, the hunger, they not even know that their servant. அவங்க வேலைக்காரர்களுக்கு பசினா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்கு அப்பா வீட்டில். ஸோ இப்போ அவன் பிளான் பண்ணுறான், ஐ வில் கோ டு மை ஃபாதர். நான் எங்கே போகிறேன்? எங்கள் அப்பாட்ட போகிறேன். ஐ வாண்ட் டு கோ டு மை ஃபாதர். தந்தையின் இதயம் எப்படி இருக்கும் அப்படின்றத இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவன் என்ன சொல்கிறான், அவன் அப்பா கிட்ட போய் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறான்னா, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும். இப்போ மகனா போகிற தகுதியை இவன் இழந்துட்டான்னு அவனே நினச்சான். நான் இனி மகனா போகிற தகுதி எனக்கு இல்லை, நான் ஒரு வேலைக்காரனாக போகிறேன் அப்பா கிட்ட. அப்பா கிட்ட இருக்க வேலைக்காரனுக்கே நல்ல சாப்பாடு கொடுத்து வச்சிருக்காரு அப்பா. அப்படி இருக்கும் பொழுது அப்பா கிட்ட நான் ஒரு வேலைக்காரனாக போயிடுறேன். எனக்கு மகனுக்கு போகக்கூடிய தகுதி ஏற்கனவே நான் இழந்துட்டேன், சொத்தெல்லாம் இழந்துட்டு போயிட்டேன். இனி அப்பா என்னை ஏற்றுக்கிட்டலான்னு பரவாயில்ல, அப்பா நீ என்னை மகனாக ஏற்றுக்க வேண்டாம், என்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கோ. உமக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று தகப்பனை தேடி வர்றான் மகன். தகப்பனை தேடி வர்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தரை விட்டு தூரமாக போயிருக்கிற நீங்கள் கர்த்தரை தேடி வந்தா அப்பா உங்களை கூப்பிட்டுக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ தந்தையின் இதயம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். தகப்பன் மகன் தூரத்தில் வருகிறதை காண்கிறார். தகப்பன் அவன் வருகிறதை கண்டார். தூரத்தில் என் மகன் வருகிறான் என்று கண்டு கொண்டார். அவனுக்கு நிறைய முடி வளர்ந்துருச்சு, ஜட முடியெல்லாம் வந்துருச்சு. குளிக்காமல் இருந்தால் என்ன வந்துடும்? ஜட முடி வந்துடும். குளிக்கலைன்னா அந்த அழுக்கு எண்ணெய் பிசுறு அந்த டஸ்டெல்லாம் சேர்ந்து நம்ம முடிக்கு என்ன முடி வந்துடும்? ஜட முடி வந்துடும். அது நம்ம ஊரில் சாமின்னு சொல்கிறது. குளிக்காதவங்க, தலையை சீவாதவங்க சிக்கு போட்டு அந்த முடி ஜட முடியாக வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம ஊரில் கொடுக்குற பட்டம் என்னது? சாமி. ஆனால் அது அழுக்கு பிடிச்ச பொம்பளைக்கு அந்த மாதிரி வரும், அழுக்கு பிடிச்ச ஆம்பளைக்கு அந்த மாதிரி வரும் முடி, அது ஜட முடி. இப்போ இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பாருங்க. உன்னுடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போகிறான். தகப்பன் தூரத்தில் பார்க்குறார். அப்பா என்ன செய்கிறாரு? பார்க்குறார். நம்முடைய அப்பா நம்மளை பார்க்குறவர். நம்முடைய அப்பா நம்மளை பார்க்குறவர். அவர் ஃபாதர் ஜீசஸ் வாட்ச் ஓவர் யூ. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க. அவர் சொல்கிறாரு, ஆகாரு யாருமே இல்லை, நான் அனாதன்னு நினச்சிட்டு தான் பிள்ளையை போட்டுட்டு செத்துருவான் பிள்ளைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் உட்காந்து அவள் அழுதுகிட்டு இருக்கா. அவளை பார்த்து என்ன சொன்னார்? லாகா ஈரே, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன்.
நம்மளை காண்கிற தகப்பன், நம்முடைய தகப்பன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், உன் வேதனைகள் அவருக்கு தெரியும், உன் கண்ணீர்கள் அவருக்கு தெரியும். அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். He watching over you. உன் கஷ்டம் அவருக்கு புரியும், உன் வேதனை அவருக்கு புரியும், உன் தனிமை அவருக்கு புரியும். ஏசப்பா உன்னை காண்கிற தெய்வம், உன்னை பார்க்கிறாரு. தகப்பன் நம்மளை பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்? எந்திரிச்சு ஒரு விறகட்டை எடுத்து, திருட்டு பையன் வர்றான், நல்லா அடிக்கணும்னு சொல்லி அப்பா குச்சி எடுத்துட்டு நின்னார். அந்த அப்பா என்ன பண்ணார்? அந்த அப்பா மனதுருகினார். அல்லேலூயா. இந்த பாட்டை வச்சு தான் பெர்க்மன்ஸ் எழுதினார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இந்த வசனத்தை வச்சு தான் அவர் அந்த பாட்டை எழுதினார். மனதுருகும் தெய்வம் ஏசையா, நீ நல்லவர், நீர் வல்லவர், உம் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. பார்த்தீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து என்ன பண்ணுறாரு? மனம் முருகிறார். டேடி என்ன பண்ணுறாரு? He has a compassion on you. உன்னை பார்க்குறாரு, மனசு உருகிறாரு. மனசு உருகி என்ன பண்ணுறாரு? ஒடியாராரு. யார் பக்கம் ஒடியாராரு? யார் பக்கம் வர்றாரு? ஓ பக்கம் ஒடியாராரு. ஏசப்பா மகன் பக்கம் ஒடியாராரு. தந்தை என்ன செஞ்சாரு? நேரம் மகன்கிட்ட ஒடியாந்தாரு. மகன் அழுக்கா இருக்கான், மகன் மேலே நாற்று அடிக்குது, ஜடமுடியெல்லாம் வளர்ந்துருக்கு, அழுக்கு ட்ரெஸ்ஸு. He never see his dirty cloth. He see only in his heart. தந்தை அவன் உடையை பார்க்கவில்லை, அவன் ஜடமுடியை பார்க்கவில்லை, அவன் அழுக்கு நாட்டம் எடுத்த உடம்பை பார்க்கவில்லை. தந்தை அவன் இதயத்தை பார்த்தார். இன்னைக்கு உங்க அப்பா ஜீசஸ் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். He see your heart. உங்களுக்காக ஒடியாரவர் உங்க உள்ளத்தை பார்த்து உன்னை கட்டி அணைச்சாரு. என்ன பண்ணாரு? ஒரு பெரிய ஹக். டேடி ஒரு ஹக் பண்ணி என்ன பண்ணாரு? ஒரு முத்தம் கொடுத்தாரு. Jesus hug you and kiss you. ஏசப்பா என்ன செஞ்சார்? உங்களை கட்டி பிடிச்சார், முத்தமிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பாவின் இதயம் இவ்வளவு சாஃப்ட்டுங்க. அப்பாவின் இதயம் எவ்வளவு சாஃப்ட். டாடி இதயம் எப்படி இருக்கும்? நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த இதயம் நமக்கு இருக்குமா? ஒருவேளை நமக்கு இருக்குமா? நம்ம தடி எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு தான் நிற்போம், தப்பு பண்ணிட்டா பசங்களை. ஆனால் இந்த இதயம் அப்பாவுக்கு இருக்கு. அப்பாவின் இதயம் அன்பான இதயம். இப்போ அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு என்ன சொன்னார்? 11:21 படிங்க. லூக்கா 11:21. ஹல்லேலூயா. இப்ப அப்பா மகன் சொன்னதெல்லாம் கேட்கல. அப்பா என்னவா வச்சுக்க சொல்றான்? மகன் கூலிக்காரன், வேலைக்காரன்ல ஒருத்தனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மகன் கேட்குறான். அப்பா அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. அப்பாவுடைய சிந்தையில் அது இல்லவே இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் ஏசப்பா கிட்ட நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம். கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? எனக்கு இப்படி கஷ்டம் கொடுப்பியா? நீ என்னை பார்த்துருந்தா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வரும்னு நம்ம கடவுள்கிட்ட நிறைய நேரங்களில் கேட்குறோம். நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறோம். உனக்கு கண்ணு இல்லையான்னு கேட்குறோம். நிறைய நேரத்தில் இப்படி கேட்குறோம். ஆனால் தந்தை இதயம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம வார்த்தை இப்படி இருக்கு, தந்தை அதை கண்டுக்கல. தந்தை அடுத்து மகனுக்கு என்னடா வேணும்? அடுத்தவனுக்கு என்ன வேணும்? உயர்ந்த வஸ்திரம் வேணும். அல்லேலூயா. என்ன வஸ்திரம் வேணும்? உயர்ந்த வஸ்திரம். அவன் வஸ்திரம் கிழிஞ்சிருக்கு, அழுக்கா இருக்கு, கந்தலா இருக்கு, நாரிக்கிட்டு இருக்கு. இப்போ அவன் போட வேண்டிய வஸ்திரம் என்ன வஸ்திரம்? உயர்ந்த வஸ்திரம். நீங்கள் ஏசப்பாவை சந்திக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கறது என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். என்ன வஸ்திரம் கொடுப்பாரு? ரட்சிப்பின் வஸ்திரம்.
த சால்வேஷன், ட்ரெஸ் ஆஃப் சால்வேஷன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த உயர்ந்த வஸ்திரத்தை இயேசப்பா உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. எல்லாரும் தன் தகப்பன் தன் மகனுக்கு அவன் அழுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவர் மனசு உடஞ்சிருச்சு. தந்தை உடனே உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. அடுத்து கைக்கு என்ன போடுறாரு? கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சை செருப்பை கொடுத்து இவனுக்காக விருந்து செய்யணும்ன்றாரு. இவனுக்காக என்ன பண்ணணும்? விருந்து செய்யணும். தந்தை ஒரு விருந்து செய்கிறார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமை. நிறைய பேர் சொல்லுவாங்க, கொளுத்த கன்றை அடித்து புசின்னு இருக்க, கொளுத்த கன்றை அடித்து புசின்னு இருக்குது அப்படின்னு. இங்கே என்ன கோர்வை சொல்கிறாங்கன்னா, இதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, மகனுக்கு அந்த அன்பு ஒரு பெரிய கண்ணுக்குட்டியே அடிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதை அந்த ரெண்டாவது மகன் கடைசியாக சொல்லுவான், எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அடிக்கலை. அப்போ ஆட்டுக்குட்டி கீழே தான் இருக்குது, கன்றுக்குட்டி மேலே தான் இருக்குது. இதுதான் அதனுடைய அர்த்தம் அங்கே சொல்லுது. மகனுக்கு செஞ்ச ட்ரீட்டு பெரிய ட்ரீட், அப்பா செஞ்ச ட்ரீட்டு பெரிய ட்ரீட்டு. அந்த ட்ரீட்டை சொல்றதுக்கு தான் அங்கே கன்றுக்குட்டி அப்படின்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை ரெண்டாவது மகன் பின்னாடி வரும்போது சொல்லுவான், எனக்காக டாடி நீங்கள் ஒரு ஆடு கூட அடிக்கல. அவன் திடீர்னு போனான். அவன் என்ன சொன்ன தெரியுமா? விருந்து செஞ்சிட்டீங்க. அதுக்கு அப்பா இவன் மூத்த மகன் என்ன பண்ணான்? மூத்த மகன் வந்தான், அங்கேருந்து வரான். எங்கே என்னாச்சு? மூத்த மகன் பார்க்கும்போது என்ன நடந்துட்டு இருந்துச்சு? விருந்து நடக்குது, விருந்து நடக்குது. அப்புறம் ஊழியக்காரர்கள்ட்ட போய் கேட்டான். அப்பா கிட்ட நேரடியாக கேட்கல. மூத்தவன் என்ன பண்ணியிருக்கணும்? டேடி கிட்ட நேரடியாக கேட்டுக்கணும். டேடி என்ன நம்ம வீட்டில் அப்படின்னு கேட்டிருந்தா டேடி கரெக்டாக சொல்லியிருப்பார். ஆனால் வேலைக்காரன் என்ன சொன்னான்? உங்கள் ரெண்டாவது எஜமான் வந்துட்டாரு, அவருக்கு உங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு? கொளுத்த கன்று, அந்த வார்த்தை பாருங்க, கொளுத்த கன்று அடிச்சிட்டாரு அப்படின்னு. இது இவனுக்கு ஜலசை ஏற்படுத்திடுச்சு. எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல, ஆனால் இவனுக்கு ஒரு கொளுத்த கன்று அடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள அந்த கொளுத்த கன்று தான் பிரச்சனை. இந்த கொளுத்த கன்றை போய் அடிச்சிட்டிய அப்படின்னு ஒன்று இவங்க அந்த வேலைக்காரன் சொல்லும்போது அந்த வார்த்தையிலே கொளுத்த கன்றை அடித்தார்ன்ற சொல்றாங்க. அப்போ வேலைக்காரன்ட்ட அவன் எதை வச்சு கேட்டான் தெரியுமா? மியூசிக்கல் சவுண்டு கேட்குது வீட்டில், இசை நடனம் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே டான்ஸ் நடக்குது. மகன் வந்துட்டான், குளிக்க வச்சாச்சு, முடியெல்லாம் வெட்டியாச்சு, புது ட்ரெஸ்ஸை போட்டாச்சு, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு அங்கே நடனக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கீழே வாக்கிய சத்தம், மேலே வாக்கிய சத்தமெல்லாம் வருது. இவன் வேலையை முடித்து, தோட்ட வேலையை முடிச்சுட்டு வர்றான் வீட்டு வழியா. வரும்போது என்ன கேட்குது? சத்தம் கேட்குது. திடீர்னு சத்தம் கேட்குது. என்னடா அது வீட்டில் திடீர்னு நம்ம இருக்கும்போது ஒன்றுமே இல்லையே, நமக்கு தெரியாமல் என்னடா நடக்கும், திடீர்னு நடக்குதுன்ட்டு அவன் உள்ள போகல, என்னன்னு தெரியலையே, தெரிஞ்சுட்டு போகலான்ட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு என்னடா இருந்ததுன்னு கேட்டான். தந்தைக்கிட்ட நேரடியாக கேட்கல, வேலைக்காரன்ட்ட கேட்டோன்னே வேலைக்காரன் சொன்னால் இந்த மாதிரிப்பா வந்திருக்கு அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், நான் பல ஆண்டு உனக்கு ஊழியம் செஞ்சேன். மூத்தவன் என்ன சொன்னான்? பல ஆண்டு உனக்கு ஊழியம் செஞ்சேன், உன் கற்பனையை நான் மீறலை. நான் பல ஆண்டுகள் உனக்கு என்ன செஞ்சேன்? வேலை செஞ்சேன். உன் கற்பனையை நான் மீறலை. எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ அடிக்கல. ஆனால் வேசிகளுக்கு ஆசையை அழித்து போட்ட இவனுக்கு நீ ஒரு கொளுத்த கன்று அடிச்சிருக்க. இவனுடைய ஜெலஸே என்னது? கொளுத்த கன்று. நான் எங்கள் அப்பாவுக்கு இத்தனை வருஷம் வேலை செஞ்சேனே, என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் கொஞ்சம் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு எங்கள் அப்பா ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அடிக்கலாம். அந்த இடத்துல அவன் சொல்லுவான், என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போய் ஒரு விருந்து பண்ணுறதுக்கு, ஃப்ரெண்டுங்களோட விருந்து, என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் விருந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல எங்கள் அப்பான்னா. மூத்தவன் தன் தந்தையை என்ன செஞ்சான்? தரக்குறைவா எடை போட்டான். அப்பா நான் உழைச்சேன் எங்கள் அப்பாவுக்காக,
எங்கள் அப்பாவுக்காக கடைசி வரை உழைச்சேன். எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே செய்யலை. அவர் கற்பனையெல்லாம் மீறாமல் நடந்தேன். அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடித்து தரல. வேசிகள் இடத்துல உம்முடைய ஆஸ்தியை, யாருடைய ஆஸ்தியை? தந்தையின் ஆஸ்தியை, உம்முடைய ஆஸ்தியை நான் பாதுகாத்தேன். அவன் அழிச்சு போட்டான். அழிச்சு போட்ட மகனை இன்னைக்கு கூப்பிட்டு கன்றுக்குட்டி அடித்து மேத வாக்கியத்தோட விருந்து வைக்கிறேன். அப்பா என்ன சொன்னார்? நீ எப்போதும் என் மகன்டா. அல்லேலூயா. மகனே, நீ எப்போதும் என் மகன். ஏசப்பா நீ உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே எப்போது நீ ஏசப்பா புள்ள. அல்லேலூயா. எப்போது நீ ஏசப்பா மகன். சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு என்னென்ன இருக்க எல்லாமே உங்களுக்கு சொந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம பெற்றோர்கள் நம்மளை கஷ்டப்படுத்தும் போது நமக்கு என்ன எது வைக்கலையேன்னு சொல்லி நினைக்கும் போது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு. எவ்ரிதிங் வாட் எவர் அவர் டாடி இஸ் ஹேவிங், அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஹேவிங், தட் ப்ராப்பர்ட்டி இஸ் பிலாங் டு யூ. உனக்கு நான் தான் சொத்து என்று இயேசு சொல்கிறாரு. அந்த வார்த்தை தானே அதில் மீனிங் வருது. பார்த்தீங்களா? யார் நமக்கு சொத்து? ஏசப்பா தான் நமக்கு சொத்து. நமக்கு ஒரே சொத்து யார்? ஏசப்பா. அப்பா அம்மா சொத்து வைக்கல. அப்பா அம்மா என்ன அனாதையாக அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? மனசுக்குள்ள கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா தான் உங்களுக்கு சொத்து. Jesus is the only property for you. There is no other property in the world. It is not come to the eternal. உலகத்தில் இருக்கிற எந்த சொத்தும் எட்டர்னல் நித்தியத்துக்கு வராது. ஏசப்பா தான் நமக்கு நித்தியத்துக்கு வரக்கூடிய ஒரே சொத்து. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப மகனே எனக்குள்ளதெல்லாம் உனக்கு. அப்புறம் அவன் மரித்தான். நல்லா கேட்டுக்கங்க, வார்த்தை சொல்றாரு. He has dead. திரும்ப உயிர்த்தான். அவர் எதை குறித்து சொல்றாரு? ரட்சிப்பை குறித்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏசப்பா எதை பற்றி சொல்றாரு? உன் சகோதரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இளையகுமாரன் எங்கேயாவது செத்து போனதாக பைபிளில் இருக்கா? இல்லை. ஆனால் அவர் ரட்சிப்பை பற்றி சொல்றாரு. மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், அப்புறம் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இயேசுவை விட்டு தூரமாக போனான், இன்னைக்கு ஏன் முன்னாடி வந்திருக்கான். நான் அவனை அங்கீகரிக்கிறேன்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை தகப்பன் என்ன சொல்றாரு? நம்ம அண்ணன் தம்பி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கணும்? சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருப்போம். கை கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் பக்கத்துல சந்தோஷப்பட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். சந்தோஷமா நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா. பி ஹாப்பி. அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தூங்கினவன் எந்திரிச்சிட்டான். தூங்கின புகழ் எந்திரிச்சிட்டான். மகிழ்ச்சியாக இருக்கணும்னு. சரி, சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா? ஏசப்பா பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? We are brothers and sisters. We will be happy. டாடி மம்மியோட சந்தோஷமாக இருக்கணும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அதைத்தான் அப்பா சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னார்? அவ்வளோதான் சொல்லிட்டாரா? சரி, அப்போ கடைசியாக நம்ம பார்க்குறோம் இந்த அப்பாவின் இருதயம் எப்படி இருந்துச்சு. தன் மகனுக்காக என்ன பண்ணார்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீங்க? அதை கடைசியாக சொல்லி நம்ம முடிப்போம். அப்பாவினுடைய இதயம் எப்படி இருந்தது? மனதுருகிற இதயமாக இருந்தது. தகப்பன் காண்கிறவராக இருந்தார். எப்படி இருந்தார்? பார்க்குறவராக இருந்தார். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறவராக இருக்கிறார். நம்மளை கேர் பண்ணுறவராக இருக்கார். 1 2 அப்புறம் மனதுருகிறவராக இருக்கிறாரு. நமக்காக ஓடி வர்றவராக இருக்கார். நம்மளை கட்டி பிடிச்சிக்கிறவராக இருக்கார். நம்மளை முத்தமிடுறவராக இருக்கிறாரு. நமக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்குறாரு. கைக்கு மோதிரத்தை கொடுக்குறாரு. காலுக்கு பாதரட்சியை கொடுக்குறாரு. நமக்கு விருந்து செய்கிறாரு. ஹல்லேலூயா. He is giving a good treat for us.
நமக்கு ஒரு நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்காக ஒரு விருந்து பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அந்த விருந்துக்கு ஆயத்தப்பட்டுருவோம். ஏசப்பா நமக்கான ஒரு விருந்தை பரலோக ராஜ்யத்தில் வச்சுருப்பார். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தை சொல்லியிருக்கோம். அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் மேலே வாக்கியங்களும் கீத வாக்கியங்களும் கிண்ணாரங்களும் பாடி துதித்து ஆரவரிக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, தந்தையின் இதயத்தை புரிந்து கொண்டு, யாராவது ப்ராடிக்கல் சன்னாக இருந்தீங்கன்னா மனம் திரும்பிக்கிங்க. ப்ராடிக்கல் சன் மனம் திரும்பும்போது நல்லவன் கெட்டவனாக மாறுறான். பொறாமை வந்துருச்சு அவனுக்குள்ளே. அவன் இனிமேல் வேண்டான்ட்டு போகிறான். ஆனால் அப்பா என்ன பண்ணார்? அவனுக்காகவும் இறங்கினார். மூத்தவனுக்காகவும் இறங்குகிறவர், இளையவனுக்காகவும் இறங்குகிறவர். இன்னைக்கு உங்களுக்காகவும் ஆண்டவர் இறங்குகிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று முழங்கால் படிட்டு இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எத்தனை நாள் நம்ம அப்பாவை புரிஞ்சிக்காமல் போனோம். எத்தனை நாள் நம்ம டேடியை நம்ம மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அப்பாவுடைய அன்பை எத்தனை நாள் புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கிறோம். எத்தனை நாள் நம்ம தந்தையின் அன்பை நம்ம புரிஞ்சிக்கல. யோசித்து பார்ப்போம். எங்கள் அப்பாவை எவ்வளோ நாள் புரிஞ்சிக்கல நம்ம. நான் சொல்கிற அப்பா ஏசப்பாவை சொல்லிகிட்ருக்கேன். ஏசப்பாவுடைய அன்பை நம்ம புரிஞ்சிக்கல. நம்முடைய தாய் தகப்பனுடைய அன்பையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம். அவங்க நேசிக்கலை, அவங்க என்ன பார்க்கல, அவங்க என்ன திட்டுறாங்க என்று யோசித்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்ம தந்தை நமக்காக இருக்கிறார், நம்மை பார்க்கிறார், நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பு கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ தந்தையின் இதயம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்தோம் அப்பா. அதை குறித்து தியானித்தோம். அப்படிப்பட்ட நல்ல தந்தை நீர் எங்களுக்கு இருக்கிறீர். நல்ல தகப்பன் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து பலப்படுத்தும், தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கிருபையினால் நீங்கள் வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய கரம் இருந்து வழிநடத்தட்டும், உம்முடைய பிரசனம் இருந்து வழிநடத்தட்டும். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். இங்கே இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பிரசனம் இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பிறந்தும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.